அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அம்மா வீட்டில் அடை தோசை. ஸோ அதை நல்லா சாப்பிட்டோம், சட்னி வச்சு நல்லா இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே ஆதிக்குட்டி அவரோட பாத்திங் டைமுக்கு போயிட்டார். அவர் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா குளிச்சுக்கிட்டு இருந்தார், ஜாலியாக என்ஜாய் பண்ணார். நான் அப்படியே அதிக்குட்டி மேலே ஓஸ் பைப் வச்சு தண்ணி ஊற்றி விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வெயிலுக்கு இதமாக நல்லா சில்லுன்னு இருந்ததா, கிளைமேட்டும் நல்லா இருந்தது இன்றைக்கி. ஆனால் ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தான். வாடானாலும் வரமாட்டேன்ட்டான், கூப்பிட்டா கூட அழுக ஆரம்பிச்சிட்டானா. ஸோ அதனால் நானும் சரி அவன் கூடயே விளாண்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். அப்புறம் டப்புக்குள்ளே உட்காந்துட்டு அந்த துணியெல்லாம் கழட்டி அதை போட்டு என்னமோ முக்கி விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அது அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப நேரம் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் தண்ணியில். நல்லா விளாண்டுட்டு அப்புறம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் அப்போ தான் நல்லா தூங்குவான், அதனால தான் அவனை ரொம்ப நேரம் தண்ணியிலே விளையாட விட்டுறது. ஆனால் நல்லா இருந்தது இந்த சம்மருக்கு. அப்புறம் தூங்கி நல்லா எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாரு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் தூங்கி எந்திரிச்சனால கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருந்தான் தூங்கின கலக்கத்தில். ஆனால் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் என்னமா அவன் குஷி ஆகிட்டான்னு, ரொம்ப எனர்ஜி ஆகிட்டாரு. அதை ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் பெட்டில் ரொம்ப நேரம். அப்புறம் ஜம்ப் பண்ணி முடித்தோடனே அப்புறம் தலைகீழ அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான். பல்ட்டி அடி, பல்ட்டி பல்ட்டி அடி, எப்படி பல்ட்டி அடிப்பா, பல்ட்டி அடி அதி, பல்ட்டி அடி. ஏதோ எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தியா, அது பார்க்கும்போது நல்லா ஜாலியாக இருந்தது எனக்கும். அப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா அன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வாழைக்காவும், அப்புறம் கருவாடு, அப்புறம் மாங்காய்.